இந்திய பொருளாதார வரலாற்றில் ஒரு முக்கிய மைல்கல்லாக இந்தியாவும் நியூசிலாந்தும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன. டெல்லியில் நடைபெற்ற அதிகாரப்பூர்வ நிகழ்வில் இந்திய மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் மற்றும் நியூசிலாந்து வர்த்தக மற்றும் முதலீட்டுத்துறை அமைச்சர் டாட் மெக்லே ஆகியோர் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு கோப்புகளை பரிமாறிக்கொண்டனர். இந்த ஒப்பந்தத்தின் மூலம் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதியாகும் 8,284 பொருட்களுக்கு நியூசிலாந்து சந்தையில் 100% வரி விலக்கு கிடைத்துள்ளது. குறிப்பாக ஜவுளி, தோல் பொருட்கள், மருந்துகள் மற்றும் பொறியியல் பொருட்களுக்கு இது பெரும் ஊக்கமளிக்கும். நியூசிலாந்து அரசு அடுத்த 15 ஆண்டுகளில் இந்தியாவில் $20 பில்லியன் முதலீடு செய்ய ஒப்புக்கொண்டுள்ளது. மேலும் இந்திய தொழில் வல்லுநர்களுக்காக ஆண்டுதோறும் 5,000 விசாக்கள் வழங்கும் சிறப்பு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்திய விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு பால், பாலாடை கட்டி மற்றும் தயிர் போன்ற பால் பொருட்கள் இந்த ஒப்பந்தத்திலிருந்து விலக்கி வைக்கப்பட்டுள்ளன.